இந்த எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் லேப் செஷனில் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்னால் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏசிஎல்லாம் என்னன்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, ஏசிஎலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஏசிஎல் பற்றின பேசிக் இன்ட்ரடக்ஷன் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக நல்லா டீட்டெயில்டாக புரியும். ஓகே, அண்ட் இஃப் இன் கேஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலர் அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி ஃபீச்சர், நம்ம லேயர் 3 நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி ஃபீச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ். ஓகேங்களா, இந்த ரூல்ஸை பொறுத்து தான் ரவுட்டர் வந்து தனக்குள்ளே வர்ற பாக்கெட்டை பர்மிட் பண்ணுறதா டினே பண்ணுறதா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஓகே, இந்த ரூல்ஸில் ரெண்டே விஷயம் பாசிபிள். ஒன்று அலோவ் பண்ணும், விச் மீன்ஸ் பர்மிட் பண்ணும், இல்லை ட்ராப் பண்ணிடும், டினே பண்ணிடும். ஓகே, இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணும் அந்த ஏசிஎல் ரூல்ஸு. அதை பேஸ் பண்ணி தான் ரவுட்டர் வந்து பர்மிட் பண்ணுறதா டினே பண்ணுறதான்றதை டிசைட் பண்ணும். ஓகேங்களா, இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல எந்த காம்பினேஷனில் நீங்கள் இந்த ரூல் எழுதலாம்னா டிராஃபிக் வர்ற சோர்ஸ் பற்றி, சோர்ஸோட ஐபி அட்ரஸை வச்சு, எந்த டெஸ்டினேஷனுக்கு போகுதுன்றது ஐபி அட்ரஸ் செக்மெண்ட்ஸ் வச்சு, தென் வந்து என்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிராஃபிக் யூஸ் பண்ணலாம், அதை பொறுத்து அதே மாதிரி என்ன சர்வீஸு, என்ன போர்ட்ஸு, இந்த மாதிரி இவ்வளோ காம்பினேஷன் டீட்டெயில்டு காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரூல் எழுதலாம். ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த சோர்ஸ்லேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி அந்த ப்ரோட்டோகால் போகும், அந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதி வந்துச்சுன்னா பர்மிட் பண்ணு, இல்லைன்னு டினே பண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் வந்து எழுதலாம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு பாக்கெட்டும் ரவுட்டருக்குள்ள வரும்போது அந்த இன்டர்ஃபேஸில் வந்து ஏசிஎல் வந்து அப்ளை ஆயிருந்துச்சுன்ற பட்சத்தில் அந்த டிராஃபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல்ல இருக்கிற ஒவ்வொரு ரூலையும் ப்ராசஸ் பண்ணி போகும். அப்போ போகும்போது எந்த ரூல் வந்து இந்த பர்டிகுலர் டிராஃபிக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ரூல் என்ன சொல்லுதோ அந்த ரவுட்டர் வந்து அந்த பாக்கெட் அதை பண்ணும், அந்த ஆப்ரேஷன் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பர்மிட்னா பர்மிட் பண்ணும், டினேனா டினே பண்ணிடும். ஓகே, ஒருவேளை அந்த டிராஃபிக்கு மேட்சிங் ரூல்ஸ் எதுவுமே இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக அந்த பாக்கெட்டை டினே பண்ணிடும். ஏன்னா எந்த ஒரு ஏசிஎல்லையுமே கடைசி பாக்கெட்டு டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிற கடைசி அந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டினே எனி. ஓகேவா, இம்ப்ளிசிட்டாக டினே பண்ணிடும், என்ன பாக்கெட்டாக இருந்தாலும் டினே பண்ணிடும். ஓகே, இதுதான் வந்து மேபி நம்ம வந்து அதை கான்ஃபிகரேஷன்ஸ் பார்க்கும்போது தெரியாது, ஏன்னா அது நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ஏசிஎல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கடைசி ரூல் என்னவா இருக்கும்னா டினே எனி. ஓகே, ஸோ அதனால உங்களோட மேட்சிங் ரூல் இல்லை அப்படின்னா எந்த பாக்கெட்டாக இருந்தாலும் டினே ஆயிரும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டு லேப் செட் இந்த லேப் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நெட்வொர்க் எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து இந்த பக்கம் இருக்கிற லேன் நெட்வொர்க் 192.168.10.24ன்னு, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற லேன் நெட்வொர்க்கு வந்து 10.10.10.0/24ன்னு எடுத்துருக்கிறேன். என்னோட வேன் செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 172.16.10/13 ஐபி செக்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற லேனில் நான் ஒரு வெப் சர்வர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஐபி வந்து 10.10.10.2. ஸோ இந்த வெப் சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றது என்னோட போன வீடியோவில் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் லேப் செஷன்லேயே பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் சொல்லிடுறேங்க, இது ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. இங்கே போங்க, நீங்கள் எப்படி பிசிக்கு ஐபி செட்டப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு போங்க. ஸ்டாட்டிக்கில் போயிட்டு பண்ணிக்கிறதாலும் சரி, இல்லை உங்களுக்கு டிஹெச்சிபி இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி. நான் எனக்கு ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கிறேன், ஐபி கொடுத்துருக்கிறேன், சப்நெட் மாஸ்க்கு கேட்வே எல்லாமே இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஒன்ஸ் ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் முடிஞ்ச உடனே சர்வீஸ் போங்க. சர்வீசஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, நான் டிஎன்எஸ் நேம் யூஸ் பண்ணல, இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நான் ரிமோட் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதனால வந்து நான் வந்து நேமுக்கும் அட்ரஸ் கொடுத்துட்டேன், அட்ரஸ்க்கும் இதோட ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் HTTP சர்வீஸ் போங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இது வந்து ஆஃபில் இருக்கும் இந்த சர்வீஸ், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTTP சர்வீஸ் ஆன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சிஸ்கோவோட டிஃபால்ட் வெப்பேஜ். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் HTML நீங்கள் ஏதோ பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம், புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை இதை எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கான ஒரு வெப் சர்வர் கிரியேஷன் கான்ஃபிகர் பண்ணுற மெத்தடு. ஓகே, நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் அந்த சர்வீசஸ் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டு ரெடி ஆயிரும். ஓகேங்களா, இப்போது என்னோட செட்டப்பில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎலோட ரொம்ப அட்வான்ஸ்டு. ஏன் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் ஐபியை வச்சு மட்டும்
ஒன்று பர்மிட் பண்ண முடியும், டினை பண்ண முடியும், அவ்வளோதான் இல்லையா. வேற எல்ஸ் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? ஒரு ஃபில்டர் எழுதுறதுக்கு சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், போர்ட் நம்பர், ப்ரோட்டோகால், சர்வீசஸ் இல்லையா. ஸோ இந்த எல்லா காம்பினேஷனும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்வான்ஸ்டாக வந்து ரூல் எழுதலாம். இந்த ரூலை மேட்ச் பண்ணால் பர்மிட் பண்ணு, இல்லை இந்த ரூலை மேட்ச் பண்ண டினை பண்ணுன்ற மாதிரி டீட்டெயிலாக எழுதலாம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி ரூல் எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்ல இருந்து இந்த 192.168.10/24 இந்த நெட்வொர்க்ல இருந்து இந்த வெப் சர்வரை ஓகே, இந்த வெப் சர்வரை நான் வந்து HTTP ரெக்வஸ்ட் வந்தா மட்டும், ப்ரௌசர்ல இருந்து நான் வந்து HTTP ரெக்வஸ்டா வந்தா மட்டும் அலோ பண்ணுங்க. ஆர் எல்ஸ் அதர் தென் தட் இந்த நெட்வொர்க்குக்கு எந்த டிராஃபிக் வந்தாலும் அலோ பண்ணாத. மேபி நான் பிங் பண்ணா பிங் ஆகக்கூடாது, இந்த இதை பிங் பண்ணாலும் பிங் ஆகக்கூடாது, இல்லை சர்வரவே நான் பிங் பண்ணாலும் பிங் ஆகக்கூடாது. ஆனால் இதே என் ப்ரௌசரில் போயிட்டு நான் வந்து ப்ரௌசர்ல இருந்து வெப் டிராஃபிக் இனிஷியேட் பண்ணா, போர்ட் நம்பர் 80 யூஸ் பண்ணி வெப் டிராஃபிக் இனிஷியேட் பண்ணா இந்த வெப் சர்வரை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட். இதை நான் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பயுமே வந்து எக்ஸ்டெண்டட் சோர்ஸ் ஏசிஎல் வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் வந்து எப்பயுமே சஜஸ்டட் டு டூ நியர் த டெஸ்டினேஷன், அண்ட் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் வந்து சஜஸ்டட் டு டூ நியர் தி க்ளோஸ் டு தி சோர்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து சோர்ஸ் வந்து இந்த ரவுட்டர் இங்கே பண்ணிக்கலாம். அப்போ அடுத்ததுல பண்ணால் ஒர்க் ஆகாதா? அப்படி ஒன்றும் கிடையாது. தேவையில்லாமல் அந்த டிராஃபிக்கை வெளியே கொண்டு போய் அங்கே வச்சு ட்ராப் பண்ண தேவையில்லை இல்லையா. அதனால தான் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சஜஸ்டட் டு டூ இட். Anyway, it will work wherever you want to do it. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு ஏசிஎல் கிரியேஷனில். ஒன்று, ஃபஸ்ட்டு ஏசிஎல்ல செட் ஆஃப் ரூல்ஸ் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது, கிரியேட் பண்ண செட் ஆஃப் ரூல்ஸ், அந்த ஏசிஎல் அந்த ரூல்ஸ் செட் இருக்கு இல்லையா, அந்த ரூல் செட்டை வந்து இன்டர்ஃபேஸில், அதாவது ரவுட்டரோட இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது இது இன்பவுண்ட் டிராஃபிக்கு அப்ளை பண்ணுற ரூலா, அவுட்பவுண்ட் டிராஃபிக்கு அப்ளை பண்ணுற ரூலான்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இன்பவுண்ட் டிராஃபிக் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ரவுட்டரில் வந்து நான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இந்த சோர்ஸுக்கு நியரஸ்ட் க்ளோசஸ்ட் இன்டர்ஃபேஸ் இல்லையா. இந்த இன்டர்ஃபேஸஸில் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸில் நான் கான்ஃபிகர் பண்ணும்போது இங்கிட்டிருந்து டிராஃபிக் வெளியே போகிறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா, இது என்னது? இன்பவுண்ட் டிராஃபிக். இப்போ இதே இது இந்த ரவுட்டர்லேருந்து இங்கிட்டு இப்படி கீழே வர டிராஃபிக் நான் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து என்னோட அவுட்பவுண்ட் டிராஃபிக். அதேமாதிரி இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் பாருங்களேன், இங்கேருந்து இப்படி வெளியே போச்சுன்னா இட் இஸ் அவுட்பவுண்ட், அண்ட் இங்கேருந்து இப்படி உள்ளே வந்துச்சுன்னா இட் இஸ் இன்பவுண்ட். அதாவது உள்ளே வந்து வர டிராஃபிக்கு பேர் இன்பவுண்ட் டிராஃபிக், வெளியே போகிற டிராஃபிக்கு அவுட்பவுண்ட் டிராஃபிக். ஸோ நான் ஒரு ஏசிஎல் வந்து இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இதை நான் இன்பவுண்ட் டிராஃபிக்கு இந்த ஏசிஎல் அப்ளை பண்ணுறேன்னா, இல்லை அவுட்பவுண்ட் டிராஃபிக்கு இந்த ஏசிஎல் அப்ளை பண்ணுறான்றதையும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லாட்டி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வராது, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லாத்துலேயும் வந்து ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஐபி மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ரவுட்டர்லாம் ஸ்டாட்டிக் ரூட்டிங் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஸ்டாட்டிக் ரூட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ஒரு ரவுட்டர்லேருந்து மட்டும் நான் காமிக்கிறேன். ஐபி ரூட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாட்டிக் ரவுட் தான் கொடுத்துருக்கேன். 10 நெட்வொர்க்கை இங்கே லேர்ன் பண்ணியிருக்கு, இது வழியாக லேர்ன் பண்ணியிருக்கு, இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக லேர்ன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த நெட்வொர்க் 192 நெட்வொர்க்கு இந்த ரவுட்டர் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ நான் ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து எந்த ஏசிஎல் எதுவுமே கிடையாது, ஓப்பன் கம்யூனிகேஷனாக இருக்குது. ஸோ என்னால் இங்கேருந்து இங்கே ரீச் பண்ண முடியும், இங்கேருந்து என்னால் இங்கே பிங் பண்ணவும் முடியும். அட் த சேம் டைம் என்னால் இங்கேருந்து இங்கே வெப் சர்வரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த சுவிட்சிலேருந்து இந்த பிசிலேருந்தே காமிக்கிறேன். இப்போது இந்த பிசியிலிருந்து நான் இப்போ இந்த பிசியை பிங் பண்ணுறேன். 10.10.10.1. ஓகே, பிங் பண்ணுறேன், எனக்கு ரீச் ஆகுது. அடுத்து வெப் சர்வரை பிங் பண்ணுறேன், எனக்கு ரிப்ளை வருது. ஓகே, அட் த சேம் டைம் இப்போ என்னோட வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி என்னோட வெப் ப்ரௌசரோட ஐபி கொடுக்குறேன். ஏன்னா நான் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது ஐபிக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா. ஸோ நான் என்னால் வந்து இந்த வெப் ப்ரௌசரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து நாங்கள் அதை காமிச்ச டிஃபால்ட் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரோட டிஃபால்ட் வெப் பேஜ் கான்ஃபிகரேஷன்ஸ் இல்லையா. ஓகேவா. ஸோ வந்து என்னால் வெப் கம்யூனிகேஷன் நடக்குது. இந்த வெப் சர்வரை போர்ட் 80 மூலமாக எனக்கு கம்யூனிகேஷன் நடக்குது, which shows that communication from this network to this network is perfect. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன, இந்த நெட்வொர்க்லேருந்து எந்த டிவைஸ்லேருந்து நான் இந்த வெப் சர்வரில் இருக்கிற இந்த வெப் அப்ளிகேஷனை நான் ஆக்சஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகணும் யூசிங் போர்ட் 80. அட் த சேம் டைம் நான் பிங் பண்ணால் எனக்கு பிங் ஆகக்கூடாது, இந்த நெட்வொர்க்லேருந்து எதுவுமே எனக்கு பிங் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட். மேபி அடுத்து போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
அடுத்த ரூலில். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரூல் எழுதணும். config terminal, ஓகே, ஐபி access list. இது வந்து எக்ஸ்டெண்டட் access list இல்லையா? அப்போ எக்ஸ்டெண்டட் access list நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸ்டெண்டட் access listோட நம்பர்ஸ் என்ன, 100லேருந்து 199. ஓகே, ஸோ நான் இங்கே 101ன்னு கொடுக்குறேன். இப்போ இதே இது வந்து இந்த எக்ஸ்டெண்டட் நீங்கள் போட்டதுக்கு முன்னாடி அங்கேயே கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா 2 காமிச்சிருக்கும். ஸ்டாண்டர்ட் எக்ஸ்டெண்டட் 2 காமிச்சிருக்கும். ஒரு வேலை ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1லேருந்து 99 வரைக்கும் காமிக்கும். ஓகேவா? இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் ரவுட்டர் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் அது என்ன பண்ண போகுதுன்னு. ஒருவேளை நீங்கள் 99, 90 இல்லை ஆர் எல்ஸ் 1 to 99 ரேஞ்சுக்குள்ள கொடுத்தீங்கன்னா ரவுட்டருக்கு தெரியும், ஓகே இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே 101 கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ ரவுட்டர் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இப்போ நம்ம எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் பண்ணணும்னு அதுக்கு புரியும். ஓகே, இப்போ என்ன ரூல் எழுத போகிறேன், பெர்மிட். இப்போ தான் நான் ரூல் எழுத போகிறேன். ஓகேங்களா? என்ன பர்மிட் பண்ணுறேன், இந்த நெட்வொர்க்லேருந்து வெப் அப்ளிகேஷன் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். இந்த வெப் சர்வரில் இருக்க வெப் அப்ளிகேஷன் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்ல வந்துட்டு பெர்மிட்னு பார்த்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒன்று காமிக்கும், சோர்ஸோட ஐபி என்னன்னு கொடுத்து காமிக்கும். வேறல்ஸ் இப்போ எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல பாருங்களேன், உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட சோர்ஸ் என்னன்னு கொடுக்க முடியும், போர்ட் நம்பர் வச்சு, டெஸ்டினேஷன் வச்சு, சர்வீசஸ் வச்சு, ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வச்சு, ஐபி வச்சு, டிசிபி, யூடிபி நிறைய பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சீக்வன்ஸில் தான் போகணுன்ற மாதிரி கிடையாது, நீங்கள் எந்த சீக்வன்ஸ்லனாலும் போக முடியும். நான் காமிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து வெறும் வெப் டிராஃபிக் மட்டும் அலோவ் பண்ணணும். அதனால பெர்மிட் டிசிபி, ஹெச்டிடிபி யூஸ் பண்ண போகிறேன், அதனால் டிசிபி. ஓகே, சோர்ஸ் வந்து என்னென்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா காமிக்கும். கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்கள், அங்கே காமிக்கும். சோர்ஸ் அட்ரஸ் வந்து இந்த என்டையர் நெட்வொர்க்கு நான் கொடுக்க போகிறேன், விச் இஸ் 192.168.10.0. இது வந்து /24 நெட்வொர்க்கு. ஸோ வைல்ட் கார்டு மாஸ்க் வந்து அதுக்கு என்ன 0.0.0.255, which is nothing but the inverse of subnet mask. ஓகேங்களா? இங்கேருந்து எதுக்கு நான் எழுதுகிறேன், பர்டிகுலராக இந்த ஹோஸ்ட்டுக்கா, இந்த சர்வருக்கு மட்டும் தான் எழுதுகிறேன் இல்லையா? பாருங்க, இந்த சர்வருக்கு மட்டும் தான். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று, நீங்கள் சர்வருக்கு மட்டும் எழுதும்போது அந்த ஐபியை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வைல்ட் கார்டு மாஸ்க் எழுதும்போது வந்து 0000 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்டிகுலர் ஒரு டிவைஸ் தான் நீங்கள் ரூல் எழுதுறீங்கன்னா ஹோஸ்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, விச் டிஸ்கிரைப்ஸ் தட் இந்த பர்டிகுலர் இதுதான். ஏன்னா இங்கே பாருங்களேன், ஹோஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்கு, சிங்கிள் டெஸ்டினேஷன் கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் சோர்ஸ் மென்ஷன் பண்ணும்போது ஹோஸ்ட்ன்றது முதலே மென்ஷன் பண்ணி போட்டீங்கன்னா அந்த சோர்ஸ் மட்டும் காமிக்கும். டெஸ்டினேஷன் பண்ணும்போது ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டிவைஸ் மட்டும். ஓகேங்களா? இது 2 பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். 10.10.10.2 இதுதான் டெஸ்டினேஷன். எனக்கு எந்த டிராஃபிக் நான் அலோவ் பண்ண போகிறேன், டிசிபின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ என்ன இன்னும் போர்ட் நம்பர் 18 நான் சொல்லணும் இல்லையா? அப்போது EQ அப்படின்னு போட்டேன்னா ஈக்குவல் டு விச் போர்ட்னு நான் சொல்லணும். ஈக்குவல் டு பாருங்க, இங்கே போட்டிருக்கோம். EQன்னு போட்டிங்கன்னா என்ன போர்ட் நம்பர், அதுவே ஈக்குவலன்ட் போர்ட் நம்பர் என்னன்னு கேட்கும். எக்ஸாக்ட் போர்ட் நம்பர். ஆர்எல்ஸ் நீங்கள் செட் ஆஃப் போர்ட் நம்பர்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த போர்ட் நம்பர், இந்த சர்வீஸ் மட்டும் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். பட் ஆனால் என்னோட ரெக்குயர்மெண்ட் படி வெப் ஆக்சஸ் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணுறேன். அதனால தான் ஈக்குவலன்ட் போர்ட் 80 மட்டும் நான் அலோவ் பண்ணுறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம ஏசிஎல் கிரியேட் பண்ணிட்டோம். ஷோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட். ஓகே, சாரி, config mode. Do show IP access list 101. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், அதை இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/1. ஓகே, இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/1. இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் தான் நான் என்னோட ஏசிஎல் அப்ளை பண்ண போகிறேன். அப்போது இந்த ஏசிஎல் அப்ளை பண்ணும்போது எந்த டிராஃபிக்கு பண்ணணும், இங்கேருந்து வெளியே போகிற டிராஃபிக்கு பண்ணணுமா, இங்கேருந்து வர டிராஃபிக் பண்ணணுமா, இங்கேருந்து உள்ளே போகிற டிராஃபிக்கு தானே போகணும். அப்போது இட் இஸ் இன்பவுண்ட் டு த ரவுட்டர். அப்போது நான் இன்பவுண்டில் இந்த ஏசிஎல் நான் அப்ளை பண்ணணும். ஐபி ஆக்சஸ் குரூப் 101 இன்பவுண்ட். அவுட்பவுண்டு நீங்கள் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம், இப்படி வர டிராஃபிக்கு. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ட்ராப் பண்ண போகிறேன், இங்கேருந்து இப்படி உள்ளே போகிற டிராஃபிக்கே வந்து இங்கே ஏசியில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, அப்போ இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், ஒருவேளை இந்த டெஸ்டினேஷனோட ஐபி போட்டு போர்ட் 80 அப்படின்ற டிராஃபிக்கை மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா விட்டுரும். ஓகேவா? மற்ற ஐசிஎம்பி எந்த டிராஃபிக் போனாலும் இங்கே ட்ராப் பண்ணி விட்டுரும். தேவையில்லாமல் அந்த பேக்கெட்டை இங்கே விட்டுக்கிட்டு இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கன்ஃபிகரேஷன்ஸ் முடிஞ்சு இந்த பக்கம் ஏசிஎல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த பிசிலேருந்து இதையும் பிங் பண்ணோம், இதையும் பிங் பண்ணோம், நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த பிசியை பிங் பண்ணுறேன், டெஸ்டினேஷனை ரீச் பண்ணல. ஏன்னா இங்கே ரூல் இல்லை. என்ன ரூல் எழுதியிருக்கோம், இந்த சர்வருக்கான வெப் டிராஃபிக்கை மட்டும் அலோவ் பண்ணுறதுக்கு தான் ரூல் எழுதியிருக்கோம்.
ஐசிஎம்பிக்கு நம்ம ரூல் எழுதலை, அதனால ஆட்டோமேட்டிக்காக பேக்கெட் ட்ராப் ஆயிடுச்சு. ஏன் நம்ம ஆனால் டினே பண்ணுறதுக்கு நம்ம ரூல் எழுதலை, ஆனால் ஏன் ட்ராப் ஆச்சு? ஏன்னா பை டிஃபால்ட்டாக எந்த ஒரு ஏசியலோட லாஸ்ட் ரூல் என்னன்னு சொல்லியிருக்கேன், டினே எனி இல்லையா? அப்போது நம்ம டிராஃபிக்கு மேட்ச் ஆகிற ரூல் அங்கே இல்லை அப்படின்னா டினே பண்ணிடும். பாருங்க, திருப்பி வெப் சர்வரே பிங் பண்ணுறேன், வெப் சர்வரே பாருங்க நம்மக்கிட்ட ரெஸ்பான்ஸ் வரல, ஏன்னா பேக்கெட் இங்கே டினே ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இங்கே பாருங்க, நமக்கு ஐசிஎம்பி ரிப்ளை தான் வரல வெப் சர்வருக்கு பிங் பண்ணும் போது. இப்போ பாருங்க, நான் வெப் ப்ரௌசர் போகிறேன், வெப் ப்ரௌசரில் போய் போர்ட் 80 யூஸ் பண்ணி HTTP டிராஃபிக் நான் இனிஷியேட் பண்ணுறேன். ஒர்க் ஆயிடுச்சு பண்ணுங்க, ஏன்னா HTTP தான் வந்திருக்கு, விச் இஸ் போர்ட் 80. ஓகேங்களா? பை டிஃபால்ட்டாக போர்ட் 80 எடுத்துக்கிச்சு. இங்கே பாருங்கள், நான் போர்ட் 80 யூஸ் பண்ணி வர்ற வெப் டிராஃபிக்கை மட்டும் அலோவ் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம இங்கே என்ன ரூல் எழுதியிருக்கிறோம், இந்த டெஸ்டினேஷன் ஐபிக்கு போர்ட் 80 யூஸ் பண்ணி HTTP டிராஃபிக் வந்தால் மட்டும் அலோவ் பண்ணுன்னு போட்டிருக்கோம், அதனால் அலோவ் பண்ணியிருக்கு. நம்ம வந்து இதே இது பிங் பண்ணும்போது பிங் ஆகலை. ஓகே, இப்படி தான் வந்து எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் ஒர்க் ஆகுது. இப்போ இதே இது பாருங்களேன், நம்ம வேணால் ஒன்று பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து பிங் பண்ணோம், பிங் ஆகலை இல்லையா? பாருங்க, நம்ம இங்கேருந்து இதுக்கும் பிங் பண்ணோம், இதுக்கும் பிங் பண்ணோம், பிங் ஆகலை. வேணும்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்லையும் இன்னொன்னையும் பண்ணலாம். இந்த பிசியை மட்டும் பிங் பண்ணுறதுக்கு இன்னொரு ரூல் எழுதலாம். அந்த ரூல் எழுதிட்டோம்னா இந்த பிசியை நம்மளால் பிங் பண்ண முடியும், ஆனால் இந்த சர்வரை பிங் பண்ண முடியாது. ஆனால் வெப் ஆக்சஸ் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகே, இங்கே போகிறேன், திருப்பியும் என்னோட அதே ஏசிஎல் லிஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் எக்ஸ்டெண்டட் 101 தான் அப்போ அதை கிரியேட் பண்ணேன். ஸோ அதே ஏசிஎல்குள்ளே தான் நான் போகிறேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ரூல் இருக்குது, தட் அலோஸ் தி கம்யூனிகேஷன் டு தி வெப் சர்வர் யூசிங் போர்ட் 80. ஓகே, இப்போ நான் எதை அலோவ் பண்ண போகிறேன், ஐசிஎம்பி டு வாட், டு திஸ் டெஸ்டினேஷன், டு திஸ் பர்டிகுலர் ஹோஸ்ட் ஒன்லி. ஓகே, ஸோ பர்மிட் ஐசிஎம்பி ஃப்ரம் த சோர்ஸ் என்ன 192.168.10.0 with a wildcard mask 0.0.0.255. ஓகே, டெஸ்டினேஷன் என்ன, இந்த இதுக்கு மட்டும் தான் ஐசிஎம்பி டிராஃபிக் அலோவ் பண்ணுறேன், இதுக்கு பண்ணலை இல்லையா? அப்போ எனக்கு இந்த ஒரு பிசி தான்ற போது நான் வந்து மேனுவலாக வந்து ஹோஸ்ட்னே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம் இல்லையா டேரெக்டாக, ஏன்னா வைல்ட் கார்டு மாஸ்க்லாம் கொடுக்க தேவையில்லை, ஹோஸ்ட்னே ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த ஒரு ஐபி மட்டும்தான். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், பர்மிட் ஐசிஎம்பி பேக்கெட் ஃப்ரம் சோர்ஸ், எந்த சோர்ஸு, இந்த என்டையர் நெட்வொர்க்லேருந்து டெஸ்டினேஷன் யார், ஹோஸ்ட், பர்டிகுலர் ஹோஸ்ட்டு. ஓகே, இந்த டெஸ்டினேஷன் இதுக்கு மட்டும் அலோவ் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். ஆல்ரெடி இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து ஏசியில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் திருப்பி இன்டர்ஃபேஸில் போய் நம்ம எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பிங் பண்ணுறது திருப்பி நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஒர்க் ஆகலை, பட் இந்த தடவை பார்க்கும்போது எப்படி ரீச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த வட்டம் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இந்த ஐசிஎம்பி, இந்த டெஸ்டினேஷனுக்கான ஐசிஎம்பிக்கு நம்ம ஒரு ரூல் எழுதியிருக்கோம் இந்த ரவுட்டரில், அதனால் இட் அலோஸ், இட் பெர்மிட்ஸ் இட்ஸ். இப்போ திருப்பி பாருங்கள், திருப்பி வெப் சர்வருக்கு நான் பிங் பண்ணி பார்க்குறேன், பிங் ஆகலை. ஏன்னா வெப் சர்வருக்கு நம்ம போர்ட் 80 டிராஃபிக் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்கோம், வேறு எதையுமே அலோவ் பண்ணல, அதனால ட்ராப் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஹிட்டு கூட பார்க்கலாம், இங்கே ஷோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் 101 பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஹிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இந்த டிராஃபிக்கு எத்தனை ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அஞ்சு ரெக்வஸ்ட் வந்து வெப் டிராஃபிக்கு ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் இப்போ நம்ம இந்த 4 டிராஃபிக், இப்போ நம்ம பர்மிட் ரூல் எழுதுனதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு பிங் மெசேஜ் வந்து 4 பேருக்கு இல்லையா, அதுதான் அது காமிக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் ஒர்க் ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ன்றது ஒரு அட்வான்ஸ்டு ஏசிஎல்னு சொல்லலாம் கம்பேரிங் டு ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்ல உங்களோட சோர்ஸை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து ரூல் எழுத முடியும், பர்மிட் பண்ணுமா டினே பண்ணுமான்னு. பட் ஆனால் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல பேஸ்ட் ஆன் யுவர் காம்பினேஷன் ஆஃப் சோர்ஸு, டெஸ்டினேஷன், ப்ரோட்டோகால், போர்ட் நம்பர், சர்வீசஸ் அண்ட் ஸோ ஆன், இது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு காம்பினேஷனில் வச்சு நீங்கள் ஒரு ரூல் எழுதி அந்த ரூலில் பர்மிட் பண்ணுமா டினே பண்ணுமான்றது மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி ஃபீச்சர் லேயர் 3 நெட்வொர்க்கில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃபார் யர் டைம்.